டாக்டர் ஐசரி கணேஷ் வழங்கும் தனுஷ் நடிப்பில் கர வெற்றி நடை போடுகிறது. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ரெண்டு தொகுதியில் கூட டிவிக்கே வராது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசினாங்க. ஆனால் இப்போ தலைவர் தான் வேற லெவலில் போயிட்டு இருக்காரு. டிவிக்கு முன்னிலை காரணம் யங்ஸ்டர்ஸோட ஓட்டு அதிகம், ப்ளஸ் மக்கள் ஆட்சி மாற்றம் எதிர்பார்க்குறாங்க. 2026 ஆட்சியை பிடிக்க போகிறது டிஎம்கே. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்னு. இப்போ விஜய் டிவிக்கு எல்லாருமே தற்கொலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தா டிவிக்கு கண்டிப்பாக வரணும். ஏன்னா இந்த மாற்றம் கண்டிப்பாக வேணும். யார் ஆட்சி அமைக்க போகிறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும், யார் ஆட்சி அமைச்சிட்டாங்கிறதும் தெரியும். டிவிக்கே ஆட்சி அமைச்சா நல்லா பண்ணுவாங்களான்றது என்னால் சொல்ல முடியல. ஆனால் ஏடிஎம்கே வந்துச்சுன்னா ஸோ எல்லா இடத்துலையும் ரொம்ப சாமானிய மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க. நம்ம என்னதான் எம்பி எம்எல்ஏலாம் பார்த்தீங்கன்னா அவங்க எங்கேயும் கஷ்டப்படுற மாதிரி தெரியல. பிஸ்னஸ் மேன்ஸும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் அவங்களாம் எங்கேயும் கஷ்டப்பட மாட்டாங்க, அவங்களோட லைஃப் பார்த்துருவாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்படுற மக்கள், யங்ஸ்டர்ஸ் ஓட்டு இவருக்கு ரொம்ப அதிகம் ஆக்சுவலாக. எப்படின்னா ஏன்னா இவர் மேலே எல்லாருமே அந்தளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்க. இப்போ ஃபியூ ரவுண்ட்ஸ் தான் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் எப்போ வேணால் நிலவரம் மாறலாம். அப்படி மாறுறப்ப யார் முன்னிலை வகிப்பான்னு உங்களுக்கு தோணுது? டிஎம்கே தான். ஏடிஎம்கே மட்டும்தான். கண்டிப்பாக டிவிக்கே தான். அண்ணா இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் ரிசல்ட் தான் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. அதில் எதிர்பாராத விதமாக டிவிக்கே தான் முன்னிலை வகிச்சிட்டு இருக்காங்க. உங்களோட அபிப்பிராயம் என்ன அண்ணா? ஆக்சுவலாக எப்படின்னா எல்லாருமே டிவிக்கே தான் வராது, ஐ மீன் டிஎம்கே தான் ஹையில் இருக்கும் அந்த மாதிரிலாம் பேசினாங்க. பட் இப்போ எப்படின்னா டிவிக்கே தான் எல்லாத்தையுமே பீட் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. இதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் ஆக்சுவலாக எப்படின்னா ரெண்டு தொகுதியில் கூட டிவிக்கே வராது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசினாங்க. ஆனால் இப்போ தலைவர் தான் வேறு லெவலில் போயிட்டுருக்காரு. இது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக டிவிக்கு முன்னிலை காரணம் யங்ஸ்டர்ஸோட ஓட்டு அதிகம், ப்ளஸ் மக்கள் ஆட்சி மாற்றம் எதிர்பார்க்குறாங்க. மக்கள் ஆட்சி மாற்றம் எதிர்பார்க்கறதுனால கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் எதிர்பார்க்க எல்லாம் விஜய் கட்சிக்கு டிவிக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. வேற ஓடு இல்லை. இது எதிர்பார்க்காத விதமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே சொன்னது என்னென்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், டிஎம்கே தான் வரும், ஆட்சியை பிடிக்கும், 2026 ஆட்சியை பிடிக்க போகிறது டிஎம்கே அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இது என்ன ஒரு இது எதிர்பார்க்காத முடியாத ஒரு இதாக தான் இருக்குது. என்னன்னே சொல்ல முடியல. ஏடிஎம்கே கூட போட்டிக்கு வரல. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலேயே ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க தான் ஆண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ புதுசாக டிவிக்கே வந்தாலுமே இது ஜெயிக்க வாய்ப்பு இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சில பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு என்னன்னா ஒரு பழமொழி இருக்குது, நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு பழமொழி விஜய்க்கு ஷூட் ஆகுதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. டிவிக்கே முன்னிலையில் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை சுத்தமாக. ஏன்னா டிஎம்கேவோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்ட்டு எல்லாம் ஏடிஎம்கே சைடு தான் போவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அது அப்படியே டிராஸ்டிக்காக மாறி இப்போ டிவிக்கே தான் ரொம்ப முன்னிலையில் இருக்கிறாங்க. அது யாராலையும் கணிக்க முடியாத ஒன்று. இப்போ விஜய் டிவிக்கு எல்லாருமே தற்கொலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தா எல்லாருமே அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க தான் கிட்டத்தட்ட 35% மேலே அவங்க ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றது தெரியுது. 35%ன்றது ஜெயிக்கிறதுக்கு உண்டான பர்சன்டேஜ், அதை வாங்கிட்டாங்க அப்படின்ற போது அப்போது இத்தனை வருஷமாக அந்த டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சி பண்ணியிருக்காங்களா, ஒரு 50-60 வருஷமாக ஆட்சி பண்ணியிருக்காங்களே. இப்போ எத்தனை வருஷமாக என்ன கல்வியில் என்ன அவங்க டெவலப் பண்ணாங்க. இப்போ இவ்வளோ நாள் அவங்கள தற்கொலையாக வச்சுருந்ததுனால தான் இப்போ அவங்களுக்கு அது பேக் ஃபயர் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னன்னா டிவிக்கு கண்டிப்பாக வரணும். ஏன்னா இந்த மாற்றம் கண்டிப்பாக வேணும். இவ்வளோ நாள் நம்மளே பார்த்துருக்கோம், டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க மட்டும்தான் அப்போ இருந்து இப்போ வரையும் இருக்காங்க. புதுசாக ஒரு மாற்றம் வேணும். என்டிகே அவர் பேச்சு மட்டும்தான், மற்றபடி செயல் எதுவுமே தெரியாது. டிவிக்கே கண்டிப்பாக விஜய் கண்டிப்பாக வருவார், நல்லது பண்ணுறதான் வராரு, கண்டிப்பாக வருவார், அவர் தான் ஜெயிப்பார். அது மட்டும் நல்லா தெரியும் எனக்கு. எக்ஸிட் போலில் பார்த்தோம்னா மோஸ்ட்லி மெஜாரிட்டி எல்லாமே டிஎம்கே வரும் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தாங்க. அது எல்லாமே இப்போது பொலிட்டிஷியன் அவங்க சொல்லும்பொழுது எல்லாமே இது காசு வாங்கிட்டு தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆனால் இப்போ நடக்கிறத பார்த்தா டிவிக்கே இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிற மாதிரி வருது. ஆனால் ஒரு 3 மணிக்கு தான் நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் இருக்கிறத நமக்கு எதுவும் சொல்கிற மாதிரி இருக்காது. எக்ஸிட் போலில் ஒன்று சொன்னாங்க. இன்றைக்கி எக்ஸிட் போலை தாண்டியுமே இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். யார் ஆட்சி அமைக்க போகிறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும், யார் ஆட்சி அமைச்சிட்டாங்கிறதும் தெரியும். என்றைக்குமே நம்ம தளபதி தான். நானும் டே 1லேருந்து தளபதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். தளபதி எப்போயுமே மக்களுக்கு நல்லது பண்ணுவாருன்னு நினச்சி தான் நானும் சப்போர்ட் பண்ணேன். எல்லாருமே அதான் நினச்சி தான் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கேன். கண்டிப்பாக வந்துடும். தளபதி எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்.
தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிறது தான் எங்கள் எல்லாரோட ஆசையும். ஸோ இப்போ விஜய் வந்து சிஎம் ஆயிட்டாருன்னா அந்த அடுத்த 5 வருஷம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 5 வருஷம் இப்போ விஜய் வந்தாலும் 5 வருஷம் நல்லா தான் இருக்கும். என்ன கூட்டணி வைக்காமல் இருக்கணும் பிஜேபி கூட, அது மட்டும்தான். கூட்டணி வச்சாங்கன்னா அது நல்லா இருக்காது. ஏடிஎம்கே வருவாங்களான்னு எனக்கு தெரில. ஆனால் இப்போ 2 பேருக்கு தான் போட்டியே, ஒன்று டிவிக்கே ஒன்று ஏடிஎம்கே தான். டிஎம்கே க்ளோஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். அதனால் 5 வருஷம் யார் வந்தாலும் நல்லது பண்ணணும் மக்களுக்கு, அவ்வளோதான். டிவிக்கேவோ ஏடிஎம்கேவோ, ஆனால் எனக்கு பொறுத்த டிவிக்கே வரும், ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, பார்க்கலாம். இப்போ புதுசாக டிவிக்கே வந்திருக்காங்க. அவங்க எப்படி இதை இப்போது தமிழ்நாட்டில் இப்போ அடுத்த கட்டத்துக்கு அவங்க எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்ற மாதிரி இருக்குது. நிறைய கொஸ்டின் இருக்குது. ஏன்னா இப்போ அவங்க எல்லாருமே புதுசாக இருக்காங்க. இப்போ எல்லாருக்கிட்டேயும் புதுசாக அந்த துறை போகும்போது அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்குது. நிறைய ஃப்ளாஸ் நடக்கலாம். மற்றபடி மக்கள் விரும்புகிறாங்க டிவிக்கு ஏதாவது ஜெயிக்கணும் அப்படின்ற இது வரைக்கும் அப்படி தான் தெரியுது. அப்படின்ற போது அதுக்கான பலனையும் மக்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு. டிவிக்கே வந்து ஆட்சி அமைச்சா நல்லா பண்ணுவாங்களான்றது என்னால் சொல்ல முடியல. ஆனால் ஏடிஎம்கே வந்துச்சுன்னா 50% சான்ஸ் இருக்குது. 50% டவுனும் ஆகும், 50% நல்லாவும் பண்ணுவாங்க. ஸோ நிறைய குற்றம்லாம் கொஞ்சம் கம்மியாகும். அந்தமாரி பெர்ஸ்பெக்டிவில் ஏடிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. டிவிக்கு இந்த வருஷம் இன்னும் ஒரு 5 வருஷம் களத்தில் இருக்கணும், இருந்து பழகி தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஆட்சி பிடிச்சாங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லாம் நிறைய மாற்றம் வரணும். இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த டிஎம்கே வந்து என்னென்னலாம் பண்ணலையோ அதெல்லாம் வந்து இப்போ வர கட்சி உறுப்பினர்கள் தலைவர்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். மற்றபடி நிறைய மாற்றம் இருக்கணும்னு நம்புகிறேன். அதாவது இப்போ என்ன டெக்னாலஜி வந்து இப்போது எவ்வளோ மேலே போயிட்டுருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தமிழ்நாடும் மேலே வரணும். அதுக்காக என்னென்ன மாற்றங்கள் பண்ணுறாங்களோ அது நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது, தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது. இப்போ நாம் தமிழர் சீமான் நிறையா சொல்கிறாரு, நீங்கள் வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேங்கிறாரு. ஓகே, அது எல்லாமே வேலிடு தான். வேலிட் இல்லாத பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது. அது நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து நம்ம கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நிறையா மேலே வரதுக்கான வாய்ப்பு வந்து நமக்கு இப்போ வர தலைவர்கள் பண்ணாங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா, அது தனிப்பட்ட கருத்து. நான் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போதோ இல்லைனா டெய்லி போகும்போது பார்க்குறதோ மக்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை தான். இப்போ ரோடாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் பார்க்குறீங்கன்னா ரோடு போடுறாங்கன்னா அடுத்து ஒரு 6 மந்த்தில் அதை பள்ள நோண்டி வச்சிடுறாங்க. போட்டதுக்கான அறிகுறியும் இல்லை. ஸோ எல்லா இடத்துலையும் ரொம்ப சாமானிய மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க. நம்ம என்ன தான் எம்பி எம்எல்ஏலாம் பார்த்திங்கன்னா அவங்க எங்கேயும் கஷ்டப்படுற மாதிரி தெரியல. பிஸ்னஸ் மேன்ஸும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் அவங்களாம் எங்கேயும் கஷ்டப்பட மாட்டாங்க, அவங்களோட லைஃப் பார்த்துருவாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் வில்லேஜ் சைட்லேயும் சரி, சிட்டி சைட்லேயும் நிறைய இருக்கிறாங்க. ஸோ முதியோர் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்களாம் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு எந்த அரசாங்கம் வந்தாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். படிச்சுட்டு வந்துட்டு இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க படிச்சுட்டு அடுத்தது வந்தாங்கன்னா ஜாப் ஒருத்தவங்க உள்ளே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு கவர்மெண்ட் வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதை மாதிரி சர்வீஸ்க்கு இப்போ ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ காம்படிஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து பார்க்கும்பொழுது அவங்க உள்ளே வரதுக்கான வாய்ப்போ அது வந்து நல்லா பண்ணித்தரணும்னு சொல்லிட்டு, ஸோ அது பண்ணித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள். மேஜராக வந்துட்டு எல்லாருமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் திங்க் பண்ணுறது. ஸோ ஃபுட் வந்துட்டு அவங்க இருக்கிற இடம், ஃபுட்டு, அவங்களுக்கு நல்ல டிரான்ஸ்போர்ட்டு, ஸோ இது எல்லாமே இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அவர் வந்து மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்காக நிறையா பணி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக எப்படின்னா, மெயினாக பெண்களுக்கான சேஃப்டி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். முன்ன இருக்க பழைய ஆட்சியோட நல்லாயிருக்கும். ரொம்ப பழைய ஆளுங்களை ஆண்டது போதும், யங்ஸ்டர்ஸ்க்கு வை விடுங்க. எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். புதுசாக வந்த கட்சி ஒரு நபரை வந்து இவ்வளோ தூரம் அவருக்கு வந்து ஓட்டு வருதுன்னா, இவ்வளோ தூரம் அவங்க முன்னிலை வகிக்கிறாங்கன்னா இதுக்கு என்ன காரணம் இருக்கும்னு நிறைய பேர் யோசிப்போல. நீங்கள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யங்ஸ்டர்ஸ் ஓட்டு வந்து இவருக்கு வந்து ரொம்ப அதிகம் ஆக்சுவலாக. எப்படின்னா, ஏன்னா இவர் மேலே எல்லாருமே அந்தளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்க. அப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கான சேஃப்டி வந்து இவர் வந்ததுக்கப்புறமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். மெஜாரிட்டி ஆஃப் ஓட்டு வந்து ஃபுல்லாகவே டிவிகேக்கு தான் இருக்குது. இதை பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது காரணம் டிஎம்கே தான். அவங்க இது வரைக்கும் கரெக்டாக ஒரு ஆட்சி அமைக்கலை, கரெக்டாக மக்களுக்கு எதுவுமே பண்ணலை. இவ்வளோ நாள் நம்மளே பார்த்துருக்கோம். ஆனால் இந்த 5 வருஷத்தில் என்ன நடந்திருக்கு, ஒன்றும் நடக்கல. அதனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க. யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு போட்டிருக்காங்க. அதனால் பார்க்கலாம், இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும் யார் ஜெயிப்பாங்கன்னு, உங்களுக்கும் தெரியும். கான்ஃபிடண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் என்னென்னா, இப்போ பார்க்குறது எல்லாமே
யூத் எல்லாமே வந்துட்டு ஒரு 5 வருஷம் ஓட்டு போடாதவங்க எல்லாமே வெயிட் பண்ணிவிட்டு ஓட்டு போட்டிருப்பாங்க. அந்த கரெக்ட் டைமில் விஜய் என்ட்ரி இருந்தது. ஸோ அதனால வந்துட்டு அவங்களோட எல்லா ஓட்டும் வந்துட்டு விஜய்க்கு போயிருக்கும். மோஸ்ட்லி மெஜாரிட்டி ஒரு 70% எல்லாமே யங்ஸ்டர்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு மிடில் ஏஜ்னு சொல்லிட்டு ஒரு ஏஜ் ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 30லேருந்து 35-40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாமே ஒரு மாற்றம் ஒன்று வேணும்னு சொல்லிட்டு ஸோ அவங்க திங்க் பண்ணியிருக்கலாம். அதனால் விஜய்க்கு வந்துட்டு ஓட்டு எல்லாமே அதிகமாக வந்திருக்கும். மோஸ்ட்லி வந்துட்டு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் எல்லாமே விஜய்க்கு தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்படி வந்திருக்கு. மக்களுக்கான மாற்றம் தான். மக்கள் எல்லாரும் ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து ஒரு யார் நின்னாலும் அந்த இடத்துல நடந்திருக்கும். அங்கே தளபதி மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது மக்களுக்கு. அதனால் தளபதிக்கு வந்து எல்லோரும் ஒரு ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டாவது கண்டிப்பாக தளபதிக்கு வந்திருக்கும். அதனால் கண்டிப்பாக தளபதி ஆட்சி அமைப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. தளபதி நிறைய நல்லது பண்ணுவார். எல்லாரும் பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி பண்ணுறாரு, என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத. ஆனால் எப்போவுமே எக்ஸிட் போல் வந்து கணிக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. எக்ஸிட் போல் வந்து நமக்கு வந்து டிஎம்கே வந்து முன்னிலை வகிச்ச மாதிரி காட்டியிருந்தாங்க. அதே போல் டிவிக்கு வந்து ஒரு 20 சீட் வரும்னு காட்டினாங்க. ஆனால் இப்போ அது டோட்டலாக ஆப்போசிட் 100+ சீட்ஸ் வந்து டிவிக்கே வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நானும் ஒரு 10 வருஷமாக இப்போ 2 எலெக்ஷன் நானும் ஓட்டு போட்டிருக்கேன். அப்படின்னா ஒரு 10 வருஷமாக நான் இந்த எலெக்ஷன் பார்த்துட்ருக்கேன். அப்படிங்கும்போது எந்த எக்ஸிட் போல்லையும் வந்து என்கிட்ட வந்து நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு யாருமே கேட்கல. அப்படி பார்க்கும்போது அந்த எக்ஸிட் போல் நம்ம எப்படி நம்பி இது பண்ணுறது? ஃபஸ்ட்டு எக்ஸிட் போலுங்கிறது என்னங்கிறது இங்கே எந்த இதில் வருதுங்கிறது எனக்கு சரியாக தெரில. எக்ஸிட் போல யாரும் நம்பி நம்ம இருக்க வேண்டியது. யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்கிறது என்றைக்குமே எலெக்ஷன் அன்னைக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர எக்ஸிட் போலில் நம்பியெல்லாம் நம்ம அந்த எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு எக்ஸிட் போல் வந்து ஒரே ஒரு இது எக்ஸிட் போலில் மட்டும்தான் டிவிக்கே வந்து 120 கிட்ட அச்சீவ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மற்றதெல்லாம் கம்பேர் பண்ண பார்க்கும்போது கண்டிப்பாக ஏடிஎம்கே தான் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தது. இது அப்படியே மாறி இருக்கு. அதனால் இது கணிக்கவே முடியல. இந்த எலெக்ஷனே சொன்ன மாதிரி புதுசு தான். அதான் மாறும். அப்பில் இருக்கேன் டவுனில் இருக்கேன் அப்போ மாறிட்டு தான் இருக்கும். விஜய் சொன்ன டைலாக் தான். கண்டிப்பாக டிஎம்கே வரக்கூடாது தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. தெளிவாக தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா டிஎம்கே தான் போட்டிருக்கேன்னாங்க. ஆனால் இப்போது கூட்டம் ஓட்டாக மாறாதான்னாங்க, மாறிடுச்சு. கண்டிப்பாக டிவிக்கே ஜெயிக்கும். நல்லது பண்ணணும். என்ன ஒன்றுனா டிவிக்கே வந்துச்சுன்னா பிஜேபி கூட அலைன்ஸ் வைக்கக்கூடாது, கூட்டணி வைக்கக்கூடாது. அது ஒன்று மட்டும்தான். அதனால் மக்கள் தெளிவாக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். இப்போ ஃபியூ ரவுண்ட்ஸ் தான் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் வந்து எப்போ வேணால் நிலவரம் மாறலாம். அப்படி மாறுறப்ப யார் முன்னிலை வகிப்பான்னு உங்களுக்கு தோணுது? கண்டிப்பாக டிவிக்கே தான் மாறுறதுக்கு வாய்ப்பு. என்னோட கெஸ் படி கண்டிப்பாக மாறுறதுக்கு சான்சஸ் இல்லை. தளபதி தான் நல்லது. தளபதி தான் சிஎம். இல்லை, மேஜர்லி வந்துட்டு டிஎம்கே தான் வர மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக எப்படின்னா 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கேன்னு சொன்னாங்க. பட் வந்து இப்போ எப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. ஒன்று டிவிக்கே இல்லைனா ஏடிஎம்கே அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் யார் வருவான்னு. விஜய் வந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரே சான்ஸ் ஏடிஎம்கே மட்டும்தான். முன்னிலையில் போனால் ஏடிஎம்கே போவோம். டிஎம்கே அழிஞ்சது தான். அதை புதைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். ஒரு 2-3 எலெக்ஷன் பார்த்துருக்கேன். 2-3 எலெக்ஷனில் மொதல் ரவுண்டில் யார் வராங்களோ அவங்க தான் கடைசி வரைக்கும் ரீட்டன் ஆகிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது நான் இது வரைக்கும் 3 எலெக்ஷன் பார்த்துருக்கேன். அது வரைக்கும் பார்க்குறப்போ இப்போதைக்கு டிவிக்கே தான் வரும், திரும்பவும் அவங்க தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். அப்படியே வந்தாலும் பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்ற மாதிரி 108 இப்போதைக்கு இப்போ இருக்கிற வரைக்கும் 108, 118க்கு மேலே போகணும்னு சொல்கிறாங்க. அது எப்படி இதாகும் அப்படின்றது தெரில இப்போ வரைக்கும். சான்ஸே இல்லை. ஆமாம், நோ சான்ஸ் சுத்தமாக இல்லை. ஏன்னா 57, 60 அவங்களும் அவதாங்கிறாங்க தவிர அவங்க எட்டி பார்க்க முடியாது. 2 பேரும் கூட்டணி வைக்க முடியாது. கண்டிப்பாக நோ சான்ஸ். டாக்டர் ஐசரி கணேஷ் வழங்கும் தனுஷ் நடிப்பில் கர வெற்றி நடை போடுகிறது. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.